காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதீவ சக்தியான நாக மோகன மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் சரிக்க சொன்னால் அபிஷ்ட சித்திக்கு, நம்ம ஏதாவது தேவைகள் இருந்தால் நாகதேவதையை வழிபட்டு வர்றதுக்கு இந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஜாதகத்தில் ராகுவோட ஏதாவது பிரச்சனை, நம்ம பிரச்சனை வச்சு அஸ்வாரோட பிரச்சனை வச்சு பார்க்கும்போதும் சர்ப்பத்தோட பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா ராகு இந்த பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம்னு எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ராகுன்னா எல்லாருமே பயந்துக்கிறாங்க. அதான் ராகு காலம் கழியட்டும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ராகுங்கிறத அப்படி பயக்கிற அத்த பெரிய அந்த தேவதை கிடையாது. அந்த தேவதை ஒருபாடு நல்ல காரியங்கள் செய்யுது. அதே மாதிரி கல்யாணம் முடக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, உண்மையாக வழிபட்டு வந்தால் ராகுனால நமக்கு ஒருபாடு, அதாவது சர்ப்பத்தால் ஒருபாடு குணங்கள் நமக்கு இருக்குது. பின்ன கனவில் இந்த பாம்பு காரியங்கள் சொல்லி கொடுக்குறது, அதே மாதிரி கனவு காணுறது, அதில் நல்லதும் கெட்டதும் இருக்குது. அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா 2-3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாகத்தோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த மாதிரி பூஜை முறைகள் நம்ம பண்ணணும். அப்போ இது சரிக்கு ஒரு வசிய மந்திரம் கூட தான் இது, சரிங்களா. இந்த மந்திரத்தோட பேரே நாக மோகன மந்திரம்னு தான். அப்போ ஒரு மோகன ரீதியில் இருக்கிறது தான் இந்த மந்திரம். அப்போ இதை பண்ணி வர்றதுனால நமக்கு ஒருவாடு சந்தானங்கள், அதாவது குழந்தைகள், நல்லபடியான குழந்தைகள் நமக்கு அமையும். அதே மாதிரி குழந்தைகள் அந்த தலைமுறை கூட நல்லபடியாக இருக்கிற குழந்தைகளுக்கும் நல்ல தொழிலாக இருந்தாலும், கல்யாணமாக இருந்ததுனாலும், வித்யாபியாசமாக இருந்ததுனாலும் எல்லாமே அமையும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாக தேவதை நல்ல பவர் உள்ளது. இந்த நாகம்னு சொல்கிறது நிறைய ஆளுகளுக்கு இன்னைக்கு குலதெய்வமாக கூட நாகங்கள் இருக்குது. அப்போது இந்த சோரியாசிஸ், இல்லைன்னா தொக்கு ரோகங்கள் எல்லாம் சொல்லுவோம், நம்ம ஸ்கின் ப்ராப்ளம், அதே மாதிரி இந்த மூச்சு திணறல், அந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கெல்லாம் நாகத்தோடைய வழிபாடு செய்து வராங்க. ஜோசியங்கிட்ட எல்லாம் போனால் சொல்லுவாங்க, 100 பாலும் பண்ணணும், கொடுக்கணும், இல்லைன்னா நாகத்துக்கு வழிபாடு பண்ணி வரணும்னுலாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எல்லாமே இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணி வரலாம். இந்த மந்திரம் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஒரு ஆயில்யம் நாள், ஆயில்யம் நட்சத்திரம் தெரியும் இல்லையா. அப்போ அந்த ஆயில்யம் நட்சத்திரம் ஏதாவது மாதம் ஏதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆயில்யம் நாளில் தான் நீங்கள் இது தொடங்கணும். அப்போ அந்த ஆயில்யம் நாளுக்கு முதல்லத்த நாள் வீடு நம்ம சுத்தமாக கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சு ஓம் நம சிவாயாங்கிற மந்திரம் ஜெபிச்சு அந்த தண்ணியில் துளசி இலையால் நம்ம தெளித்து விடணும். அது சுத்திகரிசம் மாதிரி. அந்த சுத்திகரிசம் முடிஞ்சு நமக்கு ஆயில்யம் நாளில் நம்ம, அதாவது அதுக்கு தலைய நாள் நம்ம சுத்தி பண்ணோம், அதுக்கு பிற்ற நாள் நம்ம பூஜை முறையை நம்ம செய்கிறோம். அது எப்படி செய்யணும்னா, முதல்ல குளித்து நம்ம சுத்தமாக இருக்கணும். ஒரு பீடத்தில் ஒரு விளக்கு வைக்கிறது. ஏன்னா நாகத்தோடைய ஃபோட்டோஸுகள் உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு குத்து விளக்கு மதி, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அந்த குத்து விளக்கில் ஏது தேவதையும் ஆவாகனம் பண்ணுறான்னு. அந்த குத்து விளக்கை 2 திரி போட்டு, அதாவது கிழக்கு மேற்கு 2 திரி போட்டு காலையில் ஒரு 6 மணி டைம் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம ஜபிக்கிறதுக்கு இருக்கணும். முடிஞ்சால் வெள்ளை ட்ரெஸ் போடுங்க, அது நல்லது. இனி அது இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வெத்தலை பாக்கு வைக்கணும். முதல் நாளில் வெத்தலை பாக்கு வச்சுருக்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதாவது ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 50 கிராமோ 100 கிராமோ அது நமக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மஞ்சப்பொடி நம்ம அங்கே வச்சுருக்கணும். அதே மாதிரி ஒரு இளநீர், தேங்காய் இளநீர் இல்லையா, நாங்கள் கருக்கு சொல்லுவோம், அதை வச்சுருக்கணும். அது மாதிரி திருமதுரம், 3 மதுரம்னு சொன்னால் நேந்திர பழம் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், அது கூட கொஞ்சம் நெய் ஊற்றலாம். அப்படி மதுரம் 3 மதுரங்கள் வேணும், அவ்வளோதான் திருமதுரம். பின்ன பன்னீர் கொஞ்சம் இருக்கணும், அங்கே பாலோ பழமோ அதுவும் கொஞ்சம் இருக்கணும். பின்ன கொஞ்சம் பால், அதாவது 1 கிளாஸ் பால், அதில் கொஞ்சம் ஒரு நுள்ளு, அதாவது ஒரு டீஸ்பூன் எல்லாம் சொல்லுவீங்க, அதில் மஞ்சள் பொடியும் அந்த பாலில் நம்ம போட்டுக்கணும். அதை போட்டு பூக்கள் எந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூக்கள் எடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது நீங்கள் எத்தனை தடவை சொல்லணும்னா, மனசு இருத்தி இந்த மந்திரத்தை முதல்ல நாள் ஒரு 54 தடவை நீங்கள் இந்த மந்திரம் சொல்லணும். அதுக்கு பிறகு நீங்கள் காலையிலேயும் சாயந்தரமும் ஒரு
12 தடவை நீங்க ஜெபம் பண்ணி வந்தா போதும். இது நீங்க 18 நாள் முடக்காம இதே மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுவாங்க. இது 18 நாள் பண்ணனாலே உங்களுக்கு கனவுல இந்த நாகங்கள் ஒரு காணிச்சு தரும். அதாவது இந்த வெளிச்சம் காணிச்சு தரும். இந்த நல்ல காரியங்கள் அது உங்களுக்கு தெரியும். அது நான் அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, உங்களுக்கே தெரியும். அதை நீங்க யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்க மறுபடியும் அதை நீங்க கண்டினியூவா நீங்க அந்த மந்திரம் என்ன ஜெபம் பண்ணி வரலாம். இல்லைன்னா இந்த ஆயில்யத்துல மட்டும், அதாவது ஒரு மாசத்துல ஒரு ஆயில்யத்துல மட்டும் நீங்க அந்த பூஜை முறைகளை நீங்க ஜெபம் பண்ணி வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அபிஷ்ட சித்தியே உங்களுக்கு சேரும். நீங்க இதை செய்து பாருங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அப்ப ராகுங்கிறது நல்ல தேவதை தான். சர்ப்பங்கிறது அனைத்தும் கொடுக்கக்கூடிய தேவதை தான் சர்ப்பம். சர்ப்பத்தை வச்சு நம்ம ஒருபாடு காரியங்கள் சொல்றதுக்கு இருக்கு. நான் அடுத்த ஒரு வீடியோவில் அதை பத்தி நான் போடுறேன். இப்ப அதுக்கான ஒரு மந்திரங்களை நான் சொல்றேன், நீங்க பாருங்க. ஓம் நம சிவாய நாகாய நாகமோகனாய நாகாதிபதையே விஸ்வாய விஸ்வம்பராய விஸ்வப்ராணாய நாகராஜாய ஹ்ரீம் நமகா. இதுதான் மந்திரம். ஒரு தடவை கூட நான் மெதுவாக சொல்லித்தரேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்க்ரீனில் எழுதி கொடுங்க எழுதி கொடுங்கன்னு. எனக்கு அதை தமிழ் எழுத தெரியாது. நான் அதுதான் அப்போது ஒரு தடவை சொல்கிறேன். ஓம் நம சிவாய நாகாய நாக மோகனாய நாகாதிபதையே விஸ்வாய விஸ்வம்பராய விஸ்வப்ராணாய நாகராஜாய ஹ்ரீம் நமஹா. இதுதான் மந்திரம். ஆனால் நீங்கள் ஜபிக்கும் போது ஆதியம் எழுதி ஜபிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அது போக போக பழகிடும். அப்போ பின்ன கொஞ்சம் ஸ்பீட் ஆயிரும் நீங்க ஜபிக்கும் போது. அப்ப நீங்க எப்படி ஜபிக்கணும்னா ஓம் நம சிவாய நாகாய நாகமோகனாய நாகாதிபதையே விஸ்வாய விஸ்வம்பராய விஸ்வப்ராணாய நாகராஜாய ஹ்ரீம் நமஹா.